டாஸ்மாக் முறைகேட்டில் தொடர்புடைய நபர்கள் யார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தால் அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்கள் உரிமை தொடர்பாக மாநில அரசு கொண்டு வந்துள்ள அறிவிப்பு குறித்து சட்டமன்றத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்ததாக கூறினார். மத்திய அரசு திட்டங்கள் மூலம் 2500 கோடிக்கு மேல் தமிழக மக்கள் பயன்பெறுகிறார்கள். இதனையெல்லாம் தமிழக அரசு மறைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சம்பந்தமில்லாத நபர்களிடம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக கூறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று தெரிவிக்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கூறினார். டாஸ்மாக் ஊழலை பெற்று நான் சொல்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அவரே எழுந்து பதில் சொன்னார். மத்திய அமலாக்கத்துறை எந்த எஃப்ஐஆரும் போடாம ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட ஆதாரம் இல்லாம சம்பந்தமில்லாத நபர்கள் கிட்ட எல்லாம் அவங்க சோதனை பண்ணிருக்காங்கன்னு அவங்க ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களோட அடிப்படையில சோதனை நடத்தியிருக்காங்க. ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு அவங்க தைரியமா சொல்லட்டும், சோதனை நடத்துறதுக்கு அமலாக்கத்துறை ரெடியா இருக்கும். அதனால இந்த மாதிரி பதில் அல்ல. இன்று மக்கள் எதிர்பார்ப்பது ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு மத்திய அரசாங்கத்தோட துறை சொல்லுதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களோட பதிலோ அது தவிர அரசியல் ரீதியான பதில் அல்ல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க.